மேக்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் இன் தமிழ் சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நான் வந்து ஃபோன் பாக்ஸை தான் ரிவ்யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் ப்ளூ கலர் பேப்பர் வந்து பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இந்த பாக்ஸில் A4 சைஸில் வந்து நம்ம கலர் பேப்பர் எடுத்தோம்னா 2 கலர் பேப்பர் வந்து தேவைப்படும். இல்லைனா உங்ககிட்ட கலர் பேப்பர் இல்லைனா கூட பரவாயில்ல. நார்மல் ஒயிட் கலர் ஷீட் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்ககிட்ட பெயிண்ட் இருந்துச்சுன்னா அந்த பெயிண்ட்டை கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து ஃபார்ம் ஷீட் வச்சுருந்தீங்கன்னா ஃபார்ம் ஷீட் கூட வச்சு இந்த பாக்ஸை வந்து நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஃபார்ம் ஷீட்டை ஒட்டும்போது ஃபெஃபிபாண்ட் இல்லைனா க்ளூ கன் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. கலர் பேப்பர் ஒட்டுறதுக்கு நார்மலாக பேப்பர் வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபெஃபிகாலே போதும். உங்கள்கிட்ட உள்ள ஃபோன் பாக்ஸில் அளவு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கலர் பேப்பரை கட் பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் செஞ்சு காட்டுற இந்த ஐடியா வந்து ரொம்ப 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 சிம்பிளான ஐடியா தான். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக வந்து வெளிப்பக்கம் எல்லாத்துமே வந்து கலர் பேப்பர் வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போது உள் பக்கம் மட்டும்தான். உள் பக்கமும் இந்த மாதிரி நம்ம கலர் பேப்பரை பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி மடிச்சு மாதிரி வந்திருக்கு. அந்த இடத்துல நம்ம கலர் பேப்பர் ஒட்டும் போது கொஞ்சம் கவனமாக ஒட்டிக்க வேண்டியதுதான். அது மாதிரி இந்த பாக்ஸில் வந்து மேல் பக்கம் அப்படி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இல்லை, அந்த இடத்துல வந்து நம்ம எப்போவுமே பேப்பரை வந்து கட் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஒரே பேப்பரை வச்சு நீங்கள் ஃபுல்லாக ஒட்டினீங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். பேப்பர் வந்து கட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் மேல் பக்கம் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற பக்கத்தில் மட்டும் பேப்பரை வந்து கட் பண்ணி ஒட்டிக்கோங்க. அடிப்பக்கமும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே நீங்கள் ஒரே கலர் பேப்பர் கூட அப்படியே நீங்கள் வச்சு ஜாயின் பண்ணி ஒட்டிக்கலாம். அதே மாதிரி இந்த கார்னர்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேயும் பேப்பரை வந்து இந்த மாதிரி மடித்து ஒட்டினீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்கும். இதே மாதிரியே அடுத்த பக்கமும் நம்ம வந்து ஒட்டிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து கவர் பண்ணி ஒட்டிக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெட் கலரில் எனக்கு வேணுன்றதுனால ரெட் கலர் பெயிண்ட் வந்து அடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 3 பீஸ் வந்து கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸில் இந்த நீலம் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம கம் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கோம்ல, அந்த இடத்துல வந்து நீங்கள் கார்ட்போர்டை வச்சு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி ரெட் கலர் வந்து கலர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதான் சைஸுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் இதோட பெரிய ஃபோன் பாக்ஸ் எடுத்திங்கன்னா சைஸ் வந்து அதிகமாகும். அதனால தான். அதுக்கப்புறமா குறுக்க வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸில் 2 கார்ட்போர்ட் பீஸ் வந்து எடுத்திருக்கேன். அதையும் நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இப்போது மேல் பக்கம் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணுறதுக்காக நான் இந்த இடத்துல வந்து ஒரு ரோஸ் மாதிரி என்கிட்ட இருந்த ஒரு மணியை வந்து நான் ஒட்டி கொடுத்துக்கிறேன். இப்போது மேலேருந்து ஒரு கயிறு மாதிரி இந்த மாதிரி உள்ளன் நூல் வந்து ஒட்டி எடுத்துக்கிட்டு இதை இப்படி க்ளோஸ் பண்ணி இதில் மாட்டி விடுற மாதிரி செய்ய போகிறேன். இப்போது அந்த உள்ளன் நூல் வந்து நம்ம ஒட்டினோம் இல்லையா, அந்த இடத்துலையும் சேம் இதே ரோஸை வந்து ஒட்டி எடுத்துக்க போகிறேன். அப்போ பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். பாருங்கள், அவ்வளோதான். இப்போது உள்ளே வந்து நம்ம 4 பீஸாக பிரிச்சுருக்கோம் இல்லையா, இதில் வந்துட்டு இதை வந்து நம்ம ஜுவல் பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்மக்கிட்ட உள்ள மணிகள் எல்லாத்தையும் தனித்தனியாக போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ரப்பரு, ஷார்ப்னர் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் தனித்தனியாக கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மல்டி பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சுட்டோம். உங்கள்கிட்ட உள்ள மணிகள் அப்புறம் இந்த லேஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கூட வச்சு நீங்கள் இதை சூப்பராக டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இன்னும் அழகாகவும் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.